இங்கே 9th கோஆர்டினேட் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன சாஃப்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் ஒரு ஓவராலாக கான்செப்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவினுடைய கடைசியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த வீடியோவை பற்றின எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். வணக்கம் மாணவர்களே, இது 9th கிளாஸில் இப்போ வரப்போகிற அக்டோபர் மாதத்துக்கு உண்டான போர்ஷன்ஸ். அக்டோபர் மாதத்தில் டீச்சர் என்னென்ன நடத்துவாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான ஒரு போர்ஷன் தான் இது. அதை பற்றி பார்ப்போமா? இந்த அக்டோபர் மாதத்தில் டீச்சர்ஸ் என்னென்ன நடத்த போகிறாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அக்டோபர் மாதத்தில் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அதை கண்டிப்பாக நடத்துவாங்க. இது 9th இருக்கக்கூடிய போர்ஷன். சரி, அப்போ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாம் கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி நம்ம பிளாட் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அதை டினோட் பண்ணுறது தான் மேப்பிங். இதை நாம் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 4 பிரிவாக பிரிச்சுருவோம். அந்த 4 பிரிவுலேருந்து எக்ஸு ஒய் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு இதை பூராத்தையும் பிளேட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு 4 அளவு இருக்கும். இந்த 4 அளவில் இப்போ 0, 1, 2, 3 இது ப்ளஸ் வேல்யூ, இதுவும் ப்ளஸ் வேல்யூ, இது மைனஸ் வேல்யூ, இங்கேயும் மைனஸ் வேல்யூ. அப்போ மொத்தம் 4 அளவு இருக்குது. இந்த 4 அளவில் இந்த ப்ளஸ் வேல்யூவில் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், மைனஸ் வேல்யூவில் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நாம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா 6th 7th 8th அதில் எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துருப்போம். இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ரைட், இதில் சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ 0,0 அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் இதை வந்து பி, அதாவது ஃபஸ்ட்டு இது எக்ஸு, செகண்ட் இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே உங்களுக்கு ரொம்ப அழகாக அவங்க கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸில் 2, ஒயில் 3. அப்போ 2 யூனிட்டு, எக்ஸில் 2 யூனிட்டு எங்கே இருந்து அப்படின்னா, நாம் எந்த இடத்துல 0 எடுத்துக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து 2 யூனிட், அதாவது இது 0ன்னா இது 1, இது 2. அப்புறம் ஒய் ஆக்சிஸில் 3, இங்கேருந்து 3 ஆக்சிஸ் இங்கே 0 ஆகிடும். ஏன்னா ஒய் ஆக்சிஸுக்கு இந்த இடம் 0வாக இருக்கும். 1 2 3, அதாவது கரெக்டாக 2 எங்கே இருக்கோ அங்கே இருந்து ஒய் ஆக்சிஸில் 3ங்கிற இடத்துல நம்ம பிளாட் பண்ணணும். இப்போ இதுதான் வேலையே அதில். சரிங்களா? இதைத்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? இப்போ இதைத்தான் நம்ம பிளாட் பண்ணிட்டே வரணும். ஒன்றுனா எங்கெங்கே வச்சு பிளாட் பண்ணணும், எக்ஸ்ஒய் எங்கே பிளாட் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம சம்மில் கொடுத்துருப்பாங்க. இதில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒய். இப்போ பாருங்களேன், இப்போ குவாட்ரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். சைக்கிள் பாருங்கள் எப்படி போகும்னா பேக் சைடில் அப்படியே போகும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இதை வச்சு தான் பெரிய பெரிய ட்ரிக்னாமெட்ரியை நாம் ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் நல்லா கவனமாக கவனிச்சுக்குங்க. ட்ரிக்னாமெட்ரியில் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா காஸ் தீட்டா நம்ம சொல்கிறதுல எங்கே நமக்கு இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரும், செகண்ட் குவாட்ரண்ட் வரும் அப்படிங்கிறது அங்கே 11th 12th போய் கொஞ்சம் திணறலாக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நமக்கு ரைட் சைடு 2 ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துட்டால் அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு இது எக்ஸு வந்து ப்ளஸில், எக்ஸு வந்து மைனஸ்லேயும் ஒய் ப்ளஸ்லேயும் இருந்துட்டால் அது செகண்ட் குவாட்ரண்ட், எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ். சரிங்களா? தேர்டு குவாட்ரண்ட் வந்து ரெண்டுமே மைனஸு. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ், அதாவது எக்ஸு ப்ளஸில் இருக்கும், ஒய் மைனஸில் இருக்கும். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும், எக்ஸு மைனஸில் இருக்கும், ஒய் ப்ளஸில் இருக்கும். இது மாற்றம்.
நமக்கு இந்த மாதிரி பேக்கில் சுற்றுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமே. சரிங்களா? ரைட். இப்போ பிளாட்டிங் பண்ணணும். இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, எந்த ஆக்சிஸில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம வந்து பண்ண போகிறது பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ். எந்த இடத்துல பிளாட் பண்ணணும். சரிங்களா? பண்ணிடலாமா? பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ். இப்போ 4,5 அப்படின்னா எக்ஸில் 4, ஒய்யில் 5. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது எக்ஸு, இது ஒய். எக்ஸில் 4, ஒய்யில் 5. அப்போ இந்த இதுக்கு நேராக தான் நாம் நோட் பண்ணணும். சில பேர் இங்கே நோட் பண்ணுறோம், சில பேர் இங்கே நோட் பண்ணுறோம், சில பேர் இங்கேயும் இப்படி லைனை ஜாயின் பண்ணிடுறோம். அப்போ அது தப்பு. எக்ஸில் 4 இந்த பாயிண்ட்டு ஒய்யில் எங்கே இன்டர்செக்ட் மீட்டிங் ஆகுதோ, எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் பாயிண்ட்டு வைக்கணும். இந்த 4ம் 5ம் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல வைக்கணும். இது அப்படியே மாறிடும் சில நேரங்களில். எப்படின்னு கேட்டிங்கன்னா 5,4ன்னு இருந்தால் எக்ஸில் 5 இங்கே வந்துடும், இங்கேருந்து 4 இங்கே வந்துடும். பாயிண்ட் அப்போ வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கா? ஸோ அதனால் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். எக்ஸ் ஒய் பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணணும். சரிங்களா? சரி. அடுத்து எக்ஸாம்பிள் 5.1 இதை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன குவாட்ரண்டில் இருக்குங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து ப்ளஸ்லேயும் ஒய் மைனஸ்லேயும் இருந்தால் அது கம்பல்சரி 4th குவாட்ரண்டில் இருக்கும். இருக்கா? அதே மாதிரி பாருங்கள், ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அது 3rd குவாட்ரண்ட். ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அது 1st குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு இது மைனஸில் இருக்குது, செகண்ட் இது ப்ளஸில் இருக்குது, அப்போ 2nd குவாட்ரண்ட். புரியுங்களா? பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிளாட் த பாயிண்ட் பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. 2,4 எக்ஸில் 2, ஒயில் 4. சரியா? -3,5 எக்ஸில் -3 பேக் சைடில் பார்க்கணும், இங்கே பார்க்கணும். எக்ஸில் -3, ஒயில் 5. ஸோ நம்ம பாயிண்ட்டை நோட் பண்ணுற போது ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். இதுதான் இந்த குவாட்ரண்ட்டு. என்ன குவாட்ரண்ட்டு, எங்கெங்கே நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாத மிடில் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும். இங்கேயும் பாருங்கள், இங்கே கேள்வி நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பிளாட் த பாயிண்ட்ஸ் இந்த 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டு கார்ட்டீசியன் பிளேன் டிஸ்கஸ் தி டைப் ஆஃப் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கம்பல்சரி இந்த 4ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒருவேளை பிளாட் த பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தா நமக்கு ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? பிளாட் த பாயிண்ட் கொடுத்துட்டா ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயே டைப் ஆஃப் அப்படி கொடுத்துட்டா, டைப் ஆஃப் டயக்ராம்னு கொடுத்துட்டா, இல்லை ஜாயின் த ஆல் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக நாம் என்ன செஞ்சாகணும், ஜாயின் பண்ணி ஆகணும். ஜாயின் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏங்கிற பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும், பிங்கிற பாயிண்ட்டு 2nd குவாட்ரண்ட்லேயும், சிங்கிற பாயிண்ட்டு 3rd குவாட்ரண்ட்லேயும், டிங்கிற பாயிண்ட்டு 4th குவாட்ரண்ட்லேயும் அது என்ன செஞ்சுருக்கு, மீட் ஆகுது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் 9th. அதுலேயும் இந்த பாடம் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்களேன், நீங்கள் கான்செப்டை மேக் பண்ணி படித்தாச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் பேசிஸ் எல்லாமே கான்செப்ட் பேசிஸ். plot the points in coordinate system, identify the quadrant. நம்ம plot பண்ணணும், ப்ளஸ்ஸு அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு மைனஸு, செகண்டு ப்ளஸ்ஸு. சரிங்களா? அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டு, இது 2nd குவாட்ரண்ட். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த ரெண்டு எந்த இடத்துல இருக்குது, 2nd குவாட்ரண்ட்டில் இருக்குது. முடிஞ்சு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரெண்டுமே மைனஸ்னால் 3rd குவாட்ரண்ட். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றது ஈஸியாக இருக்கும். சரியா? ரைட் டவுன் தி அப்சிக்ஸா அப்படின்னா எக்ஸு, ஆர்டினேட்னா ஒய். அப்சிக்ஸா பாயிண்ட், அப்சிக்ஸானா எக்ஸு, ஆர்டினேட் அப்படின்னா ஒய். அப்போ இதில் எக்ஸ் பாயிண்ட்டையும் ஒய் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸில் இங்கே வந்து -4ல் இருக்குது, -4லேருந்து +4 வரைக்கும் இருக்கா? அப்போ பியோட பாயிண்ட்டு -4 to +4. அப்போ அப்சிக்ஸா பாயிண்ட்டு எக்ஸோட பாயிண்ட்டு -4, ஒய்யோட பாயிண்ட்டு +4. அவ்வளோதான். அப்போ இது உங்களுக்கு பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸு. இந்த பேசிக் லெவல் கிராஃபை வந்து
நீங்கள் போட்டு பாருங்கள். அக்டோபர் மாதத்தில் நமக்கு முதல் 2 நாளைக்கு இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா?